ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு க்ரீமியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி, இது 300 கிராம் பச்சரிசி. 2 தண்ணி ஊற்றி கழுவி இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு, இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே 10 முந்திரி போட்டுடலாம். அரை ஸ்பூன் சீரகம். இப்போ இந்த நெய்யிலேயே நல்லா சீரகமும் நல்லா பொரிஞ்சிரும். ஒரு அரை ஸ்பூன் மிளகும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம். இது நல்லா மணம் வரும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும். நம்ம கழுவி வடிகட்டி வச்சுக்கிற பச்சரிசி இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் இஞ்சி தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இஞ்சியும் போட்டுடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி இஞ்சிலாம் நல்லா வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தோம். அரை டம்ளர் பாசிப்பருப்பு, மொத்தம் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் சுடு தண்ணி இப்போ ஊற்றிடலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போது விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ரவை நல்லா மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இந்தளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது குக்கர் யாரெல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பாசிப்பருப்பும் பச்சரிசியும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் உருகட்டும். நெய் உருகிருச்சு. இந்தளவுக்கு உருகினா போதும். ஒரு 10 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். அரை ஸ்பூன் மிளகு போட்டுடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிஞ்சிடும். இப்போது இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும். இப்போது ஒரு கொத் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் சூப்பராக மணமாகவும் இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் சுடுதண்ணி ஊற்றிடலாம். நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையும் போட்டுடலாம். ரவையும் சுடுதண்ணியில் போட்டால் நல்லா சாஃப்டாகிடும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பச்சரிசியில் இந்த ரவை மிக்ஸ் எடுத்து ஊற்றிடலாம். இப்போது ஒரு அரை டம்ளர் இல்லை 1 டம்ளர், நான் அரை டம்ளர் பால் தான் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றுறேன். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். க்ரீமியான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது சுட சுட நெய் பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.